ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ரசிக்கலாம் சமைக்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நவராத்திரியின் ஸ்பெஷல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு 3வது நாள் நார்த் இந்தியன்ஸ்லாம் வழிபடுற அம்மன் சந்திரகந்தா. நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் வழிபடுறவங்க வராகி அம்மன். இவங்களுக்கு ஏற்ற பிரசாதம் பாலினால் ஆன நைவேத்தியம் தான். இந்த பாலை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பாஸ்மதி ரைஸ் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கூடவே மிளகு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எப்பயுமே ரெகுலராக நம்ம சேமியா பாயாசம் இப்படி தான் செய்வோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பாஸ்மதி ரைஸில் ஒரு பாயாசம் செய்யலாம். இது ரொம்ப சிம்பிளான பாயாசம் தான், பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அரிசி பாயாசத்துக்கு நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு 2 அலசி அலசிக்கலாம். இப்போது நம்ம பாஸ்மதி ரைஸ் அலசி எடுத்துட்டேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஜஸ்ட் 1 பாதியமாக மட்டும் பல்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போது அரிசி இது மாதிரி உடச்சி மட்டும் எடுத்துக்கோங்க, அரைச்சிடக்கூடாது. இப்போ இந்த அரிசியை இந்த நெய்யில் சேர்த்துக்கலாம். எல்லா அரிசியும் சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நெய்யில் வதக்கிக்கோங்க. நெய்யில் நம்ம அரிசியை வதக்கும் போது ரொம்பவே ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய்யில் லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் இதுக்கு 1/2 லிட்டர் பால் தேவை. நம்ம இப்போது 3/4 அளவுக்கு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நான் இப்போது 1/4 லிட்டருக்கு கொஞ்சம் அதிகமான பால் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை குக்கர் மூடி போட்டு மூடி சிம்லே ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. நல்லா குலைவாக வரணும். இப்போ ஒரு பேனில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இது கூடயே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதாமும் முந்திரின்னு எடுத்து வச்சுருக்கேன். எப்பயுமே கொஞ்சம் நட்ஸ் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ இந்த பாயசத்துக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்ல முந்திரியோட கலர் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது முந்திரியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்மளோட பாயசம் எப்படி ரெடி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ பார்த்திங்களா, ரொம்ப நல்லா குழஞ்சிருக்கு, ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இதை லைட்டாக அமுத்தி நல்லா கிளறிக்கோங்க, அப்போ இன்னும் நல்லா குலைவாக இருக்கும். நான் இதை 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு அதிகமாக தேவை அப்படின்னா அதிகமாக நீங்கள் அரிசியும் பாலும் சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். இந்த பாஸ்மதியோட ஸ்மெல் சேர்ந்து இந்த பாயசம் அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இது கூட ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு இனிப்பு சாப்பிடுவீங்களோ ஸோ அந்தளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சுகரையும் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பாதாமையும் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே ஒரு 2 ஏலக்காவை நான் 2 உப்புக்கல் வச்சு தட்டி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். எப்பயுமே கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நம்மளோட இனிப்பு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் 2 உப்புக்கல் வச்சு நான் தட்டி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம மீதி எடுத்து வச்சுருந்த பாலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போட்டிருந்த சுகர்லாம் நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகி இந்த பாயசத்தோட கலந்து வரணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இதோட வாசனை அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. ரொம்ப ஈஸியான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு அட்டகாசமான பாயாசம் ரெடி. இதை ஒரு பவுலுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்ம. இப்போ அடுத்ததாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு மிளகு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போது நெய் நல்லா சூடானதும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் நிலக்கடலையை வறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ எல்லாமே நல்லா வறுப்பட்டதும் ஒரு பவுல் அளவுக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது சாதத்து கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் எடுத்து வச்சுருக்க சாதத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூளும் சீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சாதம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சளி உடனே போயிடும். ஸோ ஒரு பெஸ்ட்டான ஹோம் ரெமடியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம நெய் சேர்த்து செஞ்சுருக்கனால இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது கூடவே நீங்கள் வேர்க்கடலை சுண்டலும் செஞ்சு அம்மனுக்கு படைங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப குயிக்கான ரெசிபி தான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரசித்து சமைங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.